வணக்கம். நான் தாங்க உங்க தீபக், ட்விங்கிள் எஃப்எம்ல இருந்து. உங்க எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நமக்கு வாய் தாங்க. அதான் அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்துட்டேன். யாடா இவன் மொக்க போறான்னு நினைவீங்க. அதுல யாராவது ஒருத்தராவது அட நம்ம பையன்டா ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில தான் பேச வந்திருக்கேன். என்னடா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சப்பதான் அட நமக்கு தான் அறகுறையா கவிதை வருமே, அதுவே பேசிடலான்னு என்னோட ஒரே ஒரு கவிதையோட ஆரம்பிக்கிறேன். நம்ம என்ன நாட்டவா காப்பாத்த போறோம், காதல் தாங்க உள்ள கடந்து அடிச்சுக்குது. அதெல்லாம் சொன்னதாக புரியும். அதை வச்சுட்டு ஆரம்பிக்கிறேன் உங்ககிட்ட. கவிதைங்க. ஒரு வெண்பனி வெண்மேகத்தை சூழ கண்டேன், அது மட்டும் என்ன இடைவெளி. ஓ, வெளிச்சம் தர அனுமதியோ இருக்கட்டும். உந்தன் இடைவெளியில் அரைமணியில் 1000 இரவு பகல் காண்கிறேன். அந்த இடைமேட்டில் இருப்பது ஒரு கரு நட்சத்திரம் என்பது தெரிந்தும் அதை என்ன என் கைவிரல் ஏங்குகிறது. அதென்ன இடைவெளியில் இடைவெளி? பாரபட்சம் இருக்கலாம், ஆனால் உன் பார்வை முழுவதும் ஏன் பாரபட்சம்? வெளிச்சத்தில் பனியெல்லாம் பறந்தோடும் என கேட்டதுண்டு. உன் பனி வெளிச்சத்தில் பறந்தோடும். நானும் கண்டதுண்டு உன் வெண்ணிலவை நீ இருளில் மட்டும் நுழையும் பொழுது. கண்டு கொண்டேன் ஞாயிறு நாளமெல்லாம் வெளிச்சம் தர, உன் நிலா நாள் இருளிலும் வெளிச்சம் தர என. நம்ம கிட்ட என்ன ஒரு கவிதை மட்டும் தான் இருக்குமா? அப்படியே இன்னொன்னே உங்ககிட்ட சொல்லிடுறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கு ஷேரு அப்படியே போட்டு சும்மா சட்டை தூக்கி விட்டுருங்க. இது முன்னாடி சொன்னது வேற கவிதைங்க. இந்த கவிதை ஒரு பொண்ணு கையில இருக்க பேனா பேசுது. நம்ம ஒண்ணு பெருசா சொல்லிட போறது இல்லை, ஏதோ ஒரு பேனாவா மாறி நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். உன் சுட்டும் கட்டும் சேர்ந்து என்னை பிடித்த போதுதான் நான் பிறந்த பிறவி பலன் கண்டேன். கைப்பிடியில் இருப்பது சிறைதான், ஆனால் இவள் கைப்பிடியில் இருப்பதே சின்ன இன்பம்தான். உன் சுட்டு விரல் நுனி முட்டு என் தலைமொட்டின் மீது பட்டவுடன், ஆஹா என்ன இது, கோடையும் இல்லை தலையில் எண்ணெயும் இல்லை, ஆனால் என்னை குளிரேற்றி விட்டாய் என்பது மட்டும் உணர்ந்து கொண்டேன். அது என்ன தோகையா? ஓ, உன் கைமுடியோ மறைத்து வைத்துக்கொள், மயில் தோகை என பறிக்கப் போகின்றனர். என்ன தவறு செய்தேனோ தெரியவில்லை, உன் கைத்தொகை என் பாதத்திற்கு மட்டும். ஓ, அது என்ன, இதுதான் கைவிரல் ரேகையோ? இன்னும் கொஞ்சம் அழுத்திப்பிடி, உன் கை ஆயுளில் ஏதேனும் எனக்கும் கிடைக்குமா என பார்ப்போம். அவ்வளவுதாங்க. என்கிட்ட இருந்த 2 கவிதையோட இன்னைக்கு உங்களை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஏதாவது கவிதை கதை ஏதோ என்னால முடிஞ்சதோட உங்களை பாக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்க. பாய்.